வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம ஜென்ரல் நாலேஜ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம குவிஸ் 6. ஸோ இந்த குவிஸ் 6ல் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா லிட்ரேச்சர். ஸோ லிட்ரேச்சர்னால் ஆஸ் யூஷுவல் இது இங்கிலீஷ் ரிலேட்டடு தான், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு bring out the meanings of the sentence by choosing correct word from the box. ஸோ இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இதுக்கான மீனிங் நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக ரைட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு இதுக்கு ரொம்ப லென்த்தியான மீனிங் இருக்கும், அதை நம்ம ஷார்ட்டாக சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும், ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெனின்சுலானா என்ன? தி லேண்ட் சரௌண்டட் பை வாட்டர். ஸோ ஒன் சைட் இஸ் எ லேண்ட் சர்ஃபேஸ், ரிமைனிங் 3 சைட்ஸ் ஆர் வாட்டர் சர்ஃபேஸ். இதை பெனின்சுலான்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரியே தான் ஒரு லென்த்தியான வேர்டுக்கு ஒரு சிம்பிளான வேர்டு, ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற ஹெல்ப் பாக்ஸில் இருக்க வேர்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். செஸ்மோகிராஃப், லேண்ட்லாக்ட், பேஸ்மெண்ட், ஸ்பியர், ஸ்வாம்ப், ப்ரீஃப் கேஸ், ஓகேவா? இப்போ நான் இந்த சென்டென்ஸ் படித்ததுமே அதுக்கான மீனிங் நீங்கள் ஈஸியாக ஃபவுண்ட் அவுட் பண்ணிடலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு, பார்ட் ஆஃப் எ ஹவுஸ் பிலோ தி கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ பார்ட் ஆஃப் எ ஹவுஸ் பிலோ தி கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ நம்மளுடைய வீட்டோட ஒரு பார்ட் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கீழே இருக்குது, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வாட் வி சே தட் போர்ஷன். தி ஆஃபீஸர் கேரிஸ் ஹிஸ் அஃபிஷியல் பேப்பர்ஸ் இன் இட். தி ஆஃபீஸர் carries his official papers in it. The officer who carries his important documents in this. In some offices, the chief office or some other important document should be carried in this thing. Next, a trapezium pyramid shaped structure. A trapezium pyramid space shaped structure. So this should be look like a pyramid in structure. Areas of soft wetlands. So soft wetlands க்கு நம்ம இந்த நேம் சொல்லுவோம். Surrounded by land on all sides. So there is a land is fully surrounded by lands. So in between there is a small amount of water. That water is fully surrounded by land. Then what we call that land surface? An instrument used to detecting earthquake. So this is an instrument. It helps to detect whether it's earthquake occur or not, or it also used to measure the range of earthquake. I think you could easily find out the answer. Now we discuss the answer. You may check it whether you mark the correct answer or not. Part of the house below the ground floor. So ground floor கீழே இருக்கிற house நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Yes, basement. Second one, the officer carries his official papers in it. ஸோ அஃபிஷியல் பேப்பர்ஸ் எதில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க? ப்ரீஃப் கேஸ். எ ட்ராப்பிங் பிரமிட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இஸ் எ ஸ்பியர். Areas of soft wetlands is called as swamp. Surrounded by land on all sides. So in middle it's a water surface is fully surrounded by land is said as a landlocked. An instrument used for detecting earthquake. So this is an instrument, it should be used to detecting earthquake is seismograph. I think most of you find out the correct answer. Next we going to the next topic, mathematics and science. Match the things used in our daily life with their chemical names by placing the correct alphabets in the box. ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ்க்கான கெமிக்கல் நேம். ஸோ ஃபஸ்ட்டு காமன் சால்ட், வாஷிங் சோடா, பேக்கிங் சோடா,
quicklime, plaster of Paris. And then அதோடைய chemical name சரி கொடுத்துருக்காங்க. calcium oxide, sodium carbonate, sodium bicarbonate, calcium sulfate, sodium chloride. ஸோ இது நாம் இந்த சைடு காமன் நேம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ். ஸோ காமன் சால்ட்டோட கெமிக்கல் நேம் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ காமன் சால்ட்டோட கெமிக்கல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு. ஸோ காமன் சால்ட், ஸோ நம்ம டெய்லி சாதத்துக்கு போட்டுக்கிற சால்ட்டோட கெமிக்கல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு. அண்ட் தென் வாஷிங் சோடா. ஸோ கிளாத்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களா சோடா. ஸோ அந்த சோடாவோட கெமிக்கல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட். ஸோ வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற சோடாவோட கெமிக்கல் நேம் சோடியம் கார்பனேட். பேக்கிங் சோடா. ஸோ குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய சோடாவோட கெமிக்கல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட். quicklime. quicklime-ஓட கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடு. ஸோ quicklime அப்படின்னா சுண்ணாம்புன்னு நம்ம சொல்லுவோம்ல, சுண்ணாம்போட கெமிக்கல் ஃபார்முலா அண்ட் கெமிக்கல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடு. அண்ட் தென் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஸோ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட கெமிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்ஃபேட். இது ஓரளவுக்கு உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அடுத்த டாபிக் fill in the blanks. Corresponding elements of congruent triangles are. ஸோ ஒரு congruent triangles-ஓட corresponding elements எப்படி இருக்கும்? Guess it. 2/5 divided by 5/2 equal to. ஸோ 2/5 and then divided by 5/2. இதனுடைய ஆன்சர் என்ன வரும்? And then if 2x plus 3 equal to 7, then 3x plus 2 is equal to, இதனுடைய ஆன்சர் என்ன? இது நீங்கள் கால்குலேட் பண்ணி தான் போடணும். அண்ட் தென் தி கிரீக் மேத்தமெட்டிஷியன் வாஸ் நோன் ஆஸ் தி ஃபாதர் ஆஃப் ஜாமெட்ரி. ஸோ இவங்க வந்து ஒரு கிரீக் மேத்தமெட்டிஷியன். ஸோ இவங்க தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபாதர் ஆஃப் ஜாமெட்ரின்னு சொல்லுவோம். அவங்க யாருன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம்.
ஸோ இது வந்து நம்ம இப்போ ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கண்டுபிடிக்கலாமா? 2/5 டிவைடட் பை 5/2 ஈக்குவல் டு இதனுடைய வேல்யூ என்ன நம்ம என்ன பண்ணோம்? ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு 2/5 டிவைடட் பை 5/2 இதனோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ ஆப்போசிட் வேல்யூஸை நம்ம வந்து க்ராஸில் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2 divided by 5 divided by 5 divided by 2 is equal to, ஸோ இந்த 5 into 5 and then 2 into 2 இந்த கிராஸ் என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ 2 into 2 4, 5 into 5 25. ஸோ இதனோட ஆன்சர் என்ன? 4/25. ஸோ தி ஆன்சர் ஆஃப் 2 divided by 5 divided by 5 divided by 2 is equal to 4/25. ஓகேவா? அண்ட் தென் அடுத்தது 2x plus 3 is equal to 7 and then 3x plus 2 is equal to question mark. ஸோ இப்போ நம்ம 3x plus 2ஓட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சதான் அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளால வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபுல் ஈக்குவேஷனை எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ஃபுல் ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறோம். ஸோ 2x plus 3 is equal to 7. ஸோ 2xை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த ப்ளஸ் 3 இந்த பக்கம் கொண்டு வந்தால் -3 ஆகிடும். 7 minus 3. ஸோ 2x is equal to 4, x is equal to 4/2. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 2. ஸோ x is equal to 2. நமக்கு x வேல்யூ என்ன கிடைக்குது? 2. இந்த 2 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3x plus 2 is equal to question mark. ஸோ 3 இந்த எக்ஸோட இடத்துல வந்து 2வை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ப்ளஸ் 2 is equal to, ஸோ 3 into 2 6, 6 plus 2 is equal to 8. ஸோ நமக்கு 3x plus 2 is equal to 8. இது இதனுடைய ஆன்சர். ஓகேவா? So corresponding elements of congruent triangles are congruent. So congruent உங்களுக்கு ஸ்பெல்லிங் அங்கேயே இருக்குது. அண்ட் தென் செகண்ட் அண்ட் தேர்ட் இப்போ தான் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டினேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஃபோர்த், தி கிரீக் மேத்தமெட்டிஷியன் டேஸ் வாஸ் நோன் ஆஸ் தி ஃபாதர் ஆஃப் ஜாமெண்ட்ரி. ஸோ இவர் வந்து கிரீக் மேத்தமெட்டிஷியன் வந்து ஃபாதர் ஆஃப் ஜாமெண்ட்ரின்னு சொன்னாங்க. அவங்க நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூக்ளிட். ஸோ இது கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டூ யூ நோல மோஸ்ட் ஆஃப் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஜாமெண்ட்ரி நவ் யூஸ்டு வேர் கால்குலேட்டட் பை யூக்ளிட். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேத்தமேட்டிக்ஸும் ஜாமெண்ட்ரியும் யார் நமக்கு கால்குலேட் பண்ணி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூக்ளிட். He is said to have founded a school of mathematics at Alexander in Egypt between 323 and 248 BC. ஸோ இவர் வந்து பிசியில் அலெக்சாண்டர் பீரியடில் எஜிப்டில் வந்து மேக்ஸை வந்து நிறையா பிரின்சிபல்ஸ் அண்ட் ஃபார்முலாஸாக ஃபவுண்ட் பண்ணி ஸ்கூல் வச்சுருந்துருக்காரு. அண்ட் தென் அடுத்தது சோஷியல். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது, தி டீப்பஸ்ட் ஓஷன் ஆன் எர்த் இஸ் டேஷ் ஓஷன். ஸோ எர்த்தில் இருக்கக்கூடிய ரொம்ப டீப்பஸ்ட் ஓஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷன். ஸோ பசிபிக் ocean is the deepest ocean in the earth. The second largest ocean of earth is the dash ocean. So second largest ocean எதுன்னு பார்த்தீங்கன்னா Atlantic Ocean. The ocean that is bound by land along the entire northern boundary is the dash ocean. So இந்த ஓஷனோட நார்தர்ன் பவுண்டரியில் எர்த்தால் கவர் பண்ணியிருக்க ஓஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இந்தியன் ஓஷன். தி டேஷ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்டிங் எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்.
the branch of dash offered as a symbol of peace. So symbol of peace வந்து afford பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் லீஃப். ஓகேவா? பிரான்ச் ஆலிவ் லீஃபோட பிரான்ச் தான் வந்து பீஸுக்கான சிம்பிளை அஃபர் பண்ணுறது. ஓகேவா? அண்ட் தென் high spring tides are caused by combined gravitational pull on sun and moon when they are in line with the earth. This occurs at the full moon and new moon. ஸோ நீங்கள் ஐ திங்க் நீங்கள் பீச்சுக்கு போயிருந்தால் உங்களுக்கு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க நியூ மூன் டே அண்ட் தென் ஃபுல் மூன் டே அப்போ அந்த டைட்ஸோட ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சன் மூன் அண்ட் தென் எர்த் வந்து ஒரு லைனில் வரப்போ இது அக்கர் ஆகுமாமா. ஸோ வீக் நீப் டைட்ஸு, ஸோ ரொம்ப டைட்ஸோட ஃபோர்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்ஸோட ஃபஸ்ட் அண்டு தேர்டு குவார்ட்டர்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு குவார்ட்டர்ஸ்லேயும் தேர்ட் குவார்ட்டர்ஸ்லேயும் அதனுடைய ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். when gravitational force of sun and moon are at right angles and their combined force is less. ஸோ sun and moonோட ஃபோர்ஸ் ரைட் ஆங்கிளில் வரப்போ அதனுடைய கம்பைன்டு ஃபோர்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். அண்ட் தென் அடுத்த டாப்பிக்கு இது உங்களுக்கு மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் மாதிரி. fill in the box with the names of hill station of the states given below. ஸோ இங்கே ஒவ்வொரு குறிப்பிட்ட ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் ஹில் ஸ்டேஷன்ஸை நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகேவா? உத்தரப்பிரதேஷ். ஸோ உத்தரப்பிரதேஷோட ரொம்ப ஃபேமஸ் ஹில் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா முசூரி. MUSSORI முசூரி. அண்ட் தென் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் ஹில் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மேத்ரன். MATHERAN மேத்ரன். மேத்ரன். அண்ட் தென் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் ஹில் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பஹல்கம். PAHALGAM பஹல்கம். பஹல்கம். அண்ட் தென் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் ஹில் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங். இங்கே ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டார்ஜிலிங்க்கு DARJEELING டார்ஜிலிங். அண்ட் தென் தமிழ்நாடோட ஃபேமஸ் ஹில் ஸ்டேஷன் கொடைக்கானல். KODAIKANAL கொடைக்கானல். ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.